பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, பார்வதி அண்ட் அரோராக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். என்னதாமா உன் பிரச்சனை, இந்த முக்கோண காதல் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு பார்வதியை கூட்டிகிட்டு போய் நம்மளோட அரோரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, நாமினேஷன் முடிவுகள் வந்தது. ஸோ ரீசனோட பிக் பாஸ் சொல்லுவார் இல்லையா, யார் யார் என்னென்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அரோரா சொன்னதை அப்படியே பிக் பாஸ் சொல்லவும், பர்சனல் ரீசனுக்காக டெஸ்பரேட்டாக என்னை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அந்த நபர் அப்படின்னு சொன்னதுமே பார்வுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளால் வந்துட்டு இவ தான் அரோரா தான் நம்ம பேரை சொல்லியிருக்கா அப்படின்னு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் கம்ருதீன் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பிரச்சனை வேண்டாம், இந்த ஒரு முக்கோண காதல் கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பார்த்தா நீ எதுக்கு அவ்வளோ பேசின அப்படின்ற மாதிரி அவரும் திட்டினார். அது ஒரு சின்ன சண்டை வந்தது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பார்வதிக்கு. ஐயோ, நம்ம அவசரப்பட்டு அவளை நாமினேட் பண்ணாமல் விட்டுட்டோமே, ஆனால் அவன் நம்மளை நாமினேட் பண்ணிட்டாலே அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. அண்ட் அப்போ ஆதிரைக்கிட்டையும் அவங்க பேசினாங்க. பார்வதி பேசினதுக்கப்புறம் சரி நீ இதை ஒரு ஃபுல் ஸ்டாப் பை, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க அப்படின்னு ஆதிரை ஒரு அட்வைஸ் கொடுத்த பார்வதி இப்போ உட்காந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னதான் உன் பிரச்சனை, இந்த ஒரு ரீசன் வேண்டாம், இந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் போறேன், ஆனா இது ஒரு ரீசனா சொல்லி நீ ஏன் என்ன நாமினேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அரோராவோட பதில் என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு வியானா கிட்ட சொல்லி கொடுத்தீங்க, அரோரா பேரை நாமினேஷன்ல கொண்டு வா அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க, அப்போ நீங்களும் ஒரு பர்சனல் ரீசன் வச்சிருக்கீங்க தானே அப்படின்னு. ஸோ ஓப்பன் நாமினேஷன் நடக்கும்போது அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் இவங்க பேர்லாம் இருக்கு அப்படின்றது. அப்போ அன்னைக்கு பார்வதி சொல்லியிருப்பாங்க, இவங்கெல்லாம் இன்னும் நாமினேஷன்லேயே வரலையே, மக்களே பார்த்து இவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்களே, அப்போ நீங்கள் எதுக்கு என் பேரை சொன்னீங்க அப்படின் போது பார்வதி ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது உன் பேர் மட்டும் இல்லை, வினோத், கமருதீன், நான் எல்லா பேரையும் தான் சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் பேர் சொன்னீங்களா எனக்கு தெரியல, ஆனால் வியானா கிட்ட சொல்லும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணி ஏன் பேரை மட்டும் தானே சொன்னீங்க, ஏன் கமருதீன் பேர்லாம் சொல்லாமல் ஏன் பேரை சொன்னீங்க, அதனால தான் நானும் வந்து பர்சனல் ரீசனுக்காக நீங்கள் என்ன நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்றனால நானும் பண்ணேன் அப்படின்னாங்க. பார்வதியோட மறுபடியும் ரிப்பீட்டடான கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம இதுலேருந்து வெளியே வரணும், இந்த ஃபீலிங்ஸ்லாம் வேண்டாம். இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீ இதில் வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு கிளாஷ் ஆகுது, தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும், அரோரா கிட்டே எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கூட ஒருத்தங்க யாராவது பேசும்போது நடந்த விஷயத்த அப்படியே சொல்லிடுவாங்க. அது கமருதீன் கிட்டேயும் அந்த பிரச்சனை இருக்குது, பார்வதி கிட்டேயும். அந்த வீட்டில் யாரையும் நம்பி யாரும் எதுவும் பேச முடியாதுன்றதா உண்மை. ஏன்னா கமருதீனும் சரி, அவர் கூட பார்வதி கூட சண்டை வந்துச்சுன்னா பார்வதி பற்றி எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுப்பாரு, அரோரா கூட சண்டை வந்துச்சுன்னா அரோரா பற்றி சொல்லி கொடுத்துட்றாரு. அண்ட் இப்போ அரோரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை பற்றி கமருதீன் என்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, உங்களுக்கும் கமருதீனுக்கும் சண்டை வரும்போது உங்களை பற்றி அவன் என்னெல்லாம் சொல்லியிருந்தானோ அதெல்லாம் என் மனசில் இருக்குது. ஆனால் நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, பார்வதி அண்ட் கமருதீன் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் அவன் சொன்னால அந்த விஷயங்களெல்லாம் என் மண்டைக்குள்ளே தான் இருக்குது, அது மாறாது இல்லையா, அப்போ அதெல்லாம் நான் யோசிச்சு தான் நான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கமருதீனை போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக வந்துட்டு இவங்க பார்வதி உடனே சரி அப்போ நீ எதுக்கு என்ன சொன்ன, எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டே நான் கமருதீன் கூட சுற்றுறேன் அப்படின்னு நீ எதுக்கு சொன்ன அப்படின் போது உடனே இப்போ இவங்க கேட்குறாங்க அரோரா, அது உண்மை தானே, வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலைக்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இவன் இல்லைனா அவன்ட்டு நான் போயிடுவேன், இதெல்லாம் உள்ள மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப், வெளியே போய் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே. பட் அது எங்களுக்கும் டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் உங்ககிட்ட வந்து அவன் கேட்கும்போது நீங்கள் அதுக்காக கோபப்படவே இல்லை. இப்போ உங்கள் மேலே ஒரு தப்பான அலிகேஷன் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கோபப்பட்டிருக்கணும். அதை விட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இருக்குதா, நீங்கள் உண்மை எப்படி தானே சொல்லியிருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எங்கே பொசசிவ் இல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா பாரு சொன்னாங்க எனக்கு உன் மேலே பொசசிவ்னஸ்லாம் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு போது இல்லையே, இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது நீங்கள் பொசசிவ் ஆகிருக்கீங்க, அவன்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நடுவில் கமருதீன் இருந்துட்டு ரெண்டு பேர்கிட்டயுமே ஷேர் பண்ணிடுறாரு. அவர் தெளிவாக சொல்லி ரெண்டு பேரையும் கட் பண்ணணும், இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர்கிட்டையும் என்னென்ன பேசுகிறாங்கன்றது தெரியுது. ஸோ கான்வர்சேஷன் இப்போ போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த முக்கோண காதல் கதைக்கு முற்றுப்புள்ளி வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல, அது கமா போட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மேபி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா மூணு பேரோட கேமுமே நல்லா இருக்கும். இண்டிவிஜுவலாக அவங்க டேலண்ட்ஸை இன்னும் காட்ட முடியும். தேவையில்லாத இந்த லூப்குள்ளே சுற்றிக்கிட்டு அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க டாஸ்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி போனாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் பாரு கம்மு அப்படின்னு என்னதான் நீங்கள் ஹார்ட் போட்டு சுற்றிட்டு இருந்தாலும் இது அதுக்கான இடம் கிடையாது. மேபி பார்வதி அவங்க கேமை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது, அரோரா அவங்க கேமை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு கமருதீன் போனார் அப்படின்னா அது அவங்க மூணு பேருக்கும் நல்லது, இந்த கேமுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.